நமசிவாய. இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ்வலாக கொடுக்கக்கூடிய ஒரு மாதத்துடைய பணமந்திரம் அப்படிங்கிறத தவிர வேற ஒரு விஷயம் ஆட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். மிகுந்த ஒரு நேர விரயம்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஆல்ரெடி வந்து டெஸ்ட் பண்ண ஒரு விஷயமாக கூட எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய ஓன் விஷயத்திலேயே வந்து டெஸ்ட் பண்ணது, எனக்கு தெரிஞ்ச 1-2 பேர்கிட்ட டெஸ்ட் பண்ணது அப்படின்ற மாதிரியான விஷயமாக கிட்டத்தட்ட 85 to 88% வரைக்குமே இது வந்து அக்யூரேட்டாக இருக்குது. ராசி பலன்லாம் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு அக்யூரசி பற்றி நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம். அது மாதிரி இல்லாமல் இந்த ஒரு விஷயம் மிகுந்த அக்யூரசி இருக்குது. இது எதுக்குன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு லக் என்ஹான்ஸ் பண்ணக்கூடியது. இந்த ஒரு மாதத்திலே உங்களுக்கு பணத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் எது அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும், அந்த கிரகத்துக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை செய்யலாம் அப்படின்ற மாதிரியான விஷயம் தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்குமே கூட மாரகாதிபதி, பாதகாதிபதி, இந்த கிரகம் வந்து எனக்கு நீச்சமாக இருக்குது, இந்த கிரகம் எனக்கு உச்சமாக இருக்குது, எதுவுமே பார்க்க வேண்டாம். பிளைண்டாக இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம்னா அட்டகாசமான ரிசல்ட்ஸ் வருது. நம்ம பஞ்சபட்சி முறையில் நான் கலர்ஸ் முதல்ல கொடுத்துக்கிட்டு இருந்தேன், அது ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லி வந்திருந்தீர்கள். அதே மாதிரியாக இந்த ஒரு விஷயமுமே கூட அதிகப்படியான ஒரு பலன் தரும். 365 டே மணி மந்த்ரா அப்படின்ற விஷயம் நம்ம ரெகுலராகவே டெய்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறது. அதுக்கும் அதில் நான் வந்து ஒரு கலர்ஸ் யூஸ் பண்ண சொல்லுவேன். அந்த கலர் வந்து மந்திரம் சொல்லும்பொழுது மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய கலர். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதனால் ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் போட்டு குழப்பிக்க வேண்டாம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த மாதத்திற்கு எந்த தெய்வத்தை கும்பிட வேண்டும், எந்த தெய்வத்தை கும்பிட்டால் நமக்கு வந்து விரயங்கள் எதுவும் இல்லாமல் இருக்கும், திடீர் வீழ்ச்சிகள் எதுவும் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் பார்த்துடலாம். ப்ளஸ் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து கதவுக்கு பின்னால் ஒட்ட வேண்டிய ஒரு சிம்பிள், அதுக்கப்புறம் நீங்கள் கையில் எழுதி கொள்ள வேண்டியது, அதுக்கப்புறம் வந்து அக்டோபர் மாதம் மணி மந்திரம், அப்புறம் ஜோடியாக் மந்திரம், தட் இஸ் உங்களோட ராசிக்கு உண்டான மந்திரம் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நம்ம வந்து இந்த புது விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னால் இந்த மாதம் எந்தெந்த தெய்வத்தை வழிபடுவது அதிகப்படியான பலன் தரும்னு பார்த்தலாம். சிவவிஷ்ணு கோயிலுக்கு இந்த ஒரு மாதத்தில் போயிட்டு அடிக்கடி உங்களுக்கு போயிட்டு விளக்கேற்றி எடுத்து வந்தீங்கன்னா அதிகப்படியான பலன் தரும். பர்டிகுலராக புதன்கிழமைக்கு போனீங்கன்னா ரொம்பவே அதிகமான ஒரு பலன் தரும்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ஏதாவது முடை இருக்கிறது, அதே மாதிரி திடீர் வீழ்ச்சி எதுவும் வராமல் இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும், தொழில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரணும், கெரியரில் ப்ரொமோஷன்ஸ் வரணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அல்லது வந்து பார்த்தோம்னா ஒரு அப்ரிசியேஷன்ஸ் வரணும் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் சரி எடுத்துக்கலாம். இதெல்லாம் வரணும் அப்படின்ற மாதிரியாக இருந்தால் நீங்கள் வந்து செல்ல வேண்டிய கோவில் அப்படின்ற மாதிரியான கோவில் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வரனுக்கு நீங்கள் விளக்கேற்றி வைப்பது அப்படின்றது தான். இதெல்லாம் வீட்லேயே செய்யலாமா அப்படின்னு பார்த்தோம்னா சனீஸ்வரன் நம்ம வந்து வீட்டில் வச்சு இது பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா மேற்கு பக்கத்தில் மேற்கில் வைக்கிறது, அதாவது அந்த சேம் டைரக்ஷனில் மேற்கில் வந்து நீங்கள் விளக்க வைக்கிறது, அது வந்து கிழக்கு பார்த்துருக்கணும். அது மாதிரி முடியாத டைமில் மட்டும் அது பண்ணுங்கள். முடிஞ்ச டைமில் ஏதாவது புராதனமான கோயில்களுக்கு சென்று நீங்கள் வந்து விளக்கேற்றி வைப்பது, அங்கேயுமே கூட நீங்கள் வந்து மேற்கு பக்கத்தில் விளக்க வச்சு அது வந்து கிழக்கு பக்கம் பார்த்து இருந்த மாதிரி இருந்ததுன்னா நல்ல ஒரு பலன் தரும்னு வச்சுக்கோங்க. நல்ல தீபம் ஏற்றினால் போதும். கலர் என்ன கலர் திரிவினா போடலாம். ஸோ இது வந்து சனீஸ்வர பகவானுக்கு இந்த ஒரு விளக்கேற்றுவதுங்கிறது நல்ல பலன் தரும். சிவனுக்கு ஏற்றினாலுமே நல்ல பலன் தரும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து வியாழக்கிழமை. எப்போ டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7-8 மணி வரைக்கும் சாயங்கால நேரம் 7-8 வரைக்கும் பண்ணுறதுங்கிறது பலன் வந்து மிகுதியாக வர செய்யும்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டாக 7 மணிக்கு போயிட வேண்டாம், ஒரு 7:15 7:20 அந்த மாதிரி போங்க. அது நல்லாவே ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இல்லைன்னா வீட்டில் அது மாதிரியான ஒரு விஷயமாக செய்து வாருங்கள். அடுத்தது வந்து பார்த்தோம்னா அன்வான்ட் ஈவெண்ட்ஸ் வரதையும் கூட இது தடுக்கும்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ சொன்ன ஒரு விஷயங்கிறது வந்து அன்வான்ட் ஈவெண்ட்ஸ் வரதையும் தடுக்கும். கெரியர் ஏதாவது வேலை இல்லாதவங்களாம் கூட இந்த ஒரு இன்டென்ஷன் செட் பண்ணிட்டு நீங்கள் இந்த மாதிரியான விளக்கேற்றி வைத்தீர்கள் என்றாலே நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தோம்னா வேலை இல்லாதவர்கள், வேலைக்கு கடுமையாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறவர்கள் அப்படின்ற மாதிரியான நபர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 8 விளக்குகள் ஏற்றுங்க. கடுமையாக இருக்கிறதுனா 8 விளக்குகள், வியாழக்கிழமை என்று 8 விளக்குகள், சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு மாதம் இன்னொரு முக்கியமான ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, பலருக்குமே பல்வேறு நபர்களுக்கும் இந்த ஒரு மாதத்துடைய கிரக நிலைகளின் படி கடன்கள் அடைய வழிபிறக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஒரு மாதம் இருக்கும். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், இந்த கடன் தீர்க்கும் மைத்திர முகூர்த்த நாட்கள் அப்படின்றது அதுவும் நான் வந்து உங்களுக்கு இதில் ஆட் பண்ணிடுறேன். கடன் தீர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது இதில் இல்லை, சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாட்ஸ்அப் சேனல் தான் நம்ம வந்து வச்சுட்டு இருந்தோம். வாட்ஸ்அப் சேனல் அப்படின்றது இனி நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அப்படின்றது வராது. வெறும் வீடியோ ஷேரிங், வேற வாட்ஸ்அப்பில் மட்டும் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு சில ஃபைல்ஸ், ஏதாவது ஃப்ரீயாக ஒரு சில கோர்சஸ் எல்லாமும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஐடியா இருக்குது. PDF மாதிரி கொடுக்கலான்ற ஐடியா இருக்குது. அதெல்லாம் ஏதாவது ஷேர் பண்ண முடிஞ்சால் பண்ணுவோம். மெயினாக இனிமேல் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனல் தான். டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுக்குறேன், தேவைப்பட்டவர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி அதில் தனதீப மந்திரம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஸோ தனதீப மந்திரம் அதுவும் ரெகுலராகவே வரும். ஒரு சில பேர் வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி நம்ம சொன்ன உடனே சேர்ந்துருப்பாங்க. அது வந்து டெலிகிராமோட குரூப், தவறுதலாக டெலிகிராமோட குரூப்பாக ஆரம்பித்து விட்டோம். அதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து அதிக பேரை இணைக்க முடியலை. நிறைய பேர் ஆல்ரெடி வேற குரூப்பில் இருக்காங்க, அவங்களால இணைந்து கொள்ள முடியவில்லை. அவங்களால வந்து நீங்கள்
ரிக்வஸ்ட் பண்ணி அவங்க ரிக்வஸ்ட் கொடுக்குறாங்க, நம்ம அதை வந்து அக்செப்ட் பண்ணினாலுமே அவங்க சேர முடியறதில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்தது. அதே மாதிரி டெலிகிராம் சேனல் பொறுத்த வரைக்கும் நம்ம பல்வேறு விதமான விஷயங்களையும் உங்களுக்கு ஃபைல்ஸையும் உங்களுக்கு கொடுக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். அதனால நம்ம வந்து சேனலை கன்வெர்ட் பண்ணியாச்சு. இனிமேல் சேனலில் தான் வெளிவரும். டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் லிங்க் இருக்கு, போய் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தாலும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு மைத்திர முகூர்த்த நேரம், அதாவது மைத்திர முகூர்த்த நேரத்தை மிஞ்சக்கூடிய முகூர்த்த நேரம், அது வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே அந்த கடன் தீர்க்கக்கூடியதை கொடுத்துட்றேன். இப்போ இந்த கடனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடன் தீர்ப்பதற்கு பல்வேறு நபர்களுக்குமே அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த ஒரு மாதம் அமைந்திருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு இந்த ஒரு மாதத்தில் பண்ணலாம். நரசிம்மரை தொட்டாலே எப்பவுமே கடன் அடைஞ்சணும்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு மாதத்திலே லக்ஷ்மி நரசிம்மராக நீங்கள் வழிபடும் போது அதனுடைய பலன் அப்படிங்கிறது அதிகப்படியாகவே இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அது மட்டும் கிடையாது, குழந்தைகள் நலன், குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லை அல்லது குழந்தைகள் சரியா படிக்கல அல்ல குழந்தைகளை நினைத்து ஏதாவது ஒரு கவலை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ஒரு மாதத்தில் லக்ஷ்மி நரசிம்ம வழிபாடு செய்யும்போது சரியாகும்னு வச்சுக்கோங்களேன். மந்திர ஜபம் செய்வதற்குமே கூட லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் ஏதாவது போயிட்டு இந்த ஒரு மாதத்திலே நீங்கள் வந்து லக்ஷ்மி நரசிம்மருடைய மந்திரம் ஏதாவது ஒரு மந்திரத்தை எடுத்து நீங்கள் ஜபித்து வந்தீர்கள் என்றால் அது வந்து உடனடியாக சித்தியாகக்கூடிய வாய்ப்புகளுமே இருக்கிறது. கடைசியாக வந்து பார்த்தோம்னா லாஸ் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு, லாஸ் எதுவும் இல்லாமல் இருப்பதற்கு சிவ வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யுங்க. ஜென்ரலாகவே நான் சிவவிஷ்ணு கோயிலுக்கு போங்கன்னு சொல்லியிருந்தேன், அது வேற இது வேற. சிவவிஷ்ணு கோயிலுக்கு நான் புதன்கிழமை போக சொன்னேன். ஸோ இது வந்து நீங்கள் சிவனை வந்து லாஸஸ், ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸ், அந்த மாதிரியாக ஏதாவது ஆக்சிடென்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தவிர்க்க வேண்டும் அப்படின்ற மாதிரி இருந்ததுனால், பேரிழப்புகள் எதுவும் இல்லாமல் இருக்க வேண்டும், நஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் சிவனை ஞாயிற்றுக்கிழமை என்று சிவன் கோயிலுக்கு சென்று இந்த ஒரு மாதத்தில் வழிபட்டீர்கள் என்றால் அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு ராசிக்குமே உண்டான என்னென்ன மாதிரியான விஷயங்களை இந்த ஒரு மாதத்தில் கடைபிடிக்கலாம். நான் இப்போ சொன்னேன்ல உங்களுக்கு அதிகப்படியாக லக் இந்த ஒரு மாதம் என்ன செஞ்சால் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. மேஷத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுக்கோங்க. அடிக்கடி இந்த ஒரு மாதம் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுக்கோங்க. அது வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். தயிர் சாதம் வந்து டொனேட் பண்ணுங்க, அது வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். பூனைக்கோ நாய்க்கோ உங்கள் வீட்டில் இருக்கிறது கிடையாது, வெளியில் ஸ்ட்ரே இருக்கும் இல்லையா, அதுக்கு பால் வச்சாலும் நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதத்திலே நீங்கள் வந்து பால் அபிஷேகம் சிவனுக்கு திங்கட்கிழமை என்று செய்தீர்கள் என்றால் பலன் வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் மேஷராசினை பொறுத்த வரைக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து அதிகப்படியான ஒரு பலனை தரக்கூடிய விஷயமா இருக்கும். சந்திர வழிபாடு செய்து வாருங்கள், அதுவுமே நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். சென்னையில் இருக்கீங்கன்னா இந்த ஒரு மாதத்தில் அடிக்கடி அண்ணா நகர் சந்திரமௌலீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நான் அந்த கோயிலை பற்றி பரிகார சம்ஸில் போட்டிருக்கேன், ரொம்ப விசேஷமான கோயில், அதுக்கு போயிட்டு வாங்க, அதுவுமே நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அடுத்து நம்ம வந்து ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் சிவ வழிபாடு செய்து வருவது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சூரிய வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரும். டெய்லியே சூரியனை வந்து காலையில் 6லேருந்து 7 மணி வரைக்கும் இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் ரிஷபராசினை பொறுத்த வரைக்கும் வழிபட்டு வந்தீர்கள் என்றால் இதெல்லாம் நீங்கள் லக்னத்துக்கு கூட எடுத்துக்கலாம், அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் ராசிக்கு செஞ்சு லக்னத்துக்கு செஞ்சீங்கன்னா அதிகப்படியான பலன். ஸோ இப்போ அந்த ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சூரியனை காலையில் 6, அதாவது சூரிய உதயத்திலிருந்து 1 மணி நேரத்திற்குள் பார்த்துட்டு வெள்ளம் இருக்கு இல்லையா, அதாவது ஜாகரின்னு சொல்லுவோமே, அதை கரைச்ச தண்ணியை வச்சு நம்ம வந்து 3 முறை அர்க்கியம் விடுவது, சூரிய மந்திரம் அடிக்கடி சொல்லுவது அப்படிங்கிறது எல்லாமே சூப்பராக பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டு பாருங்க, இந்த ஒரு மாதம் ரொம்ப நல்ல பலன் தரும். காப்பரில் ஏதாவது ஒரு காப்பு இருந்ததுன்னா அந்த காப்பு வாங்கி காப்பரில் போட்டு பாருங்க, அதுவுமே நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த ஒரு மாதத்திலே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பலனை நீட்டித்து கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்தோம்னா உங்களுடைய வயது முதிர்ந்தவர்கள், உங்களோட ஃபாதர் ஃபிகர்ஸ் சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஃபாதர் ஃபிகர், நம்ம ஃபாதர் ஃபிகர் இந்த சென்ஸ் என்னன்னா தந்தையை போன்றவர்கள் அப்படின்னு. தந்தையை போன்றவர்கள், அந்த வயதொத்த உடையவர்கள் அப்படின்றவங்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணீங்கனாலுமே இந்த ஒரு மாதத்திலே ரிஷபராசினருக்கு அதிகப்படியான ஒரு லக் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து சேரும். இது எதுவுமே லாட்டரி டிக்கெட் வாங்குறதுக்கு இல்லை, அதை தயவு செஞ்சு அந்த மாதிரி நினச்சிடாதீங்க. அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் பெருமாள் வழிபாடு புதன்கிழமை என்று செய்து வாருங்கள், அது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். நெய் விளக்கேற்றி வாருங்கள், நெய் விளக்கேற்றி வருவது ரொம்ப ரொம்ப அதிகப்படியான பலன் தரக்கூடியதாக. 5 விளக்காய் ஏற்றினீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் மிதுனராசினை பொறுத்த வரைக்கும். அதே போல் பச்சை நிற ஆடைகள் எழுதி வாருங்கள். மிதுனம்னா புதன் தானே, அதனால பச்சை சொல்றீங்களான்னா அது இல்லை, இது வேற மாதிரி வரும், அதனால அப்படி போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அடுத்தா வந்து பார்த்தோம்னா கடகராசி. கடகராசியை பொறுத்த வரைக்கும் சில்வர் கலர் ஆப்ஜெக்ட்ஸ் ஏதாவது நீங்கள் வாங்கினா இந்த ஒரு மாதத்தில் வாங்கலாம். யாருக்காவது தானம் கொடுக்குறதா தானம் கொடுக்கலாம், சில்வர் கிளாஸில் தண்ணி குடிக்கலாம், பால் குடிக்கிறனா குடிக்கலாம், சில்வர் பிளேட்டில் சாப்பிட்டுட்டு வரலாம், அதெல்லாம் நல்ல பலன் தரக்கூடியது. சில்வர் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். லக்ஷ்மி வழிபாடு செய்து வாருங்கள், அது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக வெள்ளிக்கிழமை அன்று லக்ஷ்மி வழிபாடு செய்து வாருங்கள் கடகராசினர், இந்த ஒரு மாதத்திலே சூப்பராக ஒரு பலன் வரும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து சிம்மராசினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
யோக நரசிம்மர். யோக நரசிம்மர் வழிபாடு செய்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சிகப்பு கலர் ட்ரெஸ் போட்டு பாருங்க இந்த ஒரு மாதம், இன்னும் பலன் அதிகப்படியான ஒரு விஷயமாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்தோம்னா காப்பர் டம்ளரில் தண்ணி குடிச்சிட்டு வாங்க. காப்பர் டம்ளர் யாருக்காவது தானம் கொடுக்குறனா தானம் கொடுங்க, அதுவுமே நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். செக்யூரிட்டிஸ் யாராவது இருக்காங்களா, அந்த செக்யூரிட்டிஸ் யாராவது பார்த்தீங்கன்னா, அதாவது ஏடிஎம் வாசலில் இருக்கிறவங்க, வேறு ஏதாவது கம்பெனிஸில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதாவது நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ண முடிஞ்சதுனாலுமே இன்னும் அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அடுத்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை தோறும் சிவ வழிபாடு செய்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும். எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டுக்கோங்க, அதுவுமே நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். சிவன் கோயிலுக்கு போகும்போது கண்டிப்பான முறையில் நெய் விளக்கேற்ற மறந்து விடாதீர்கள். அதே போல் வந்து பார்த்தோம்னா மஞ்சள் வாழைப்பழத்தை நீங்கள் வந்து பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு வந்தீங்கனாலுமே பலனை நீட்டிக்க செய்யும். அதே போல் வந்து குருமார்கள், இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குருமார்களை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் இந்த ஒரு மாதத்திலே உங்களை மென்மேலும் வளர செய்வார்கள். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா துளாராசினை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, இந்த ரோடில் ஒர்க் பண்ணுவாங்கல்ல, ரோடில் க்ளீன் பண்ணுற ஒர்க் பண்ணுறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க, அது மாதிரி கீழ்நிலை வேலைகளை செய்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம். வேலையில் என்ன கீழ்நிலை மேல்நிலை இப்படி பார்க்க வேண்டாம். நம்ம வந்து கீழ்நிலை வேலை அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த ரோடு பெருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அந்த மாதிரியான ஒரு கடினமான வேலையாக இருக்கும் இல்லையா, அதுக்காக அந்த ஒரு வார்த்தை தான் யூஸ் பண்ணேன். மற்றபடி வேலையில் வசதி தாழ்த்தின்னு இல்லை, பட் அவங்க அந்தந்த வேலைகள் என்ன ஒரு விஷயமோ அதை தான் செய்வார்கள் அப்படின்ற விஷயம் இருக்குது. ஸோ அப்போ அந்த மாதிரி வேலை செய்பவர்களுக்கு எல்லாமே நீங்கள் ஏதாவது ஒரு தானம் செய்து வருவது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். சனிக்கிழமை என்று சனீஸ்வர பகவானுக்கோ பைரவருக்கோ விளக்கேற்றி வாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு மாதத்திலே லைட் ப்ளூ கலர் நீங்கள் ட்ரெஸ் போட்டு பாருங்கள், சூப்பராக பலன் தரக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக நம்ம வந்து விருச்சிகம் ஸ்கார்பியோக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேம் உங்களுக்கு வந்து இதே தான். இப்போ நம்ம வந்து துலாத்துக்கு என்ன சொன்னேனோ அதே தான் விருச்சிகத்துக்கும். ஸோ இதையே செஞ்சுட்டு வாங்க, ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா தனுராசி. தனுராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் வந்து கன்னிக்கு என்ன சொன்னேனோ அதே தான் தனுராசிக்கும். மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு சொன்னது தான் மகர ராசிக்கு. நான் டைம் கம்மி பண்ணுறதுக்காக அதை சொல்கிறேன், தனித்தனி அப்படி சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. அடுத்ததாக வந்து கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு சொன்னது தான் கும்பராசிக்கு. அதே போல் வந்து பார்த்தோம்னா மீனராசிக்கு வந்து பார்த்தோம்னா மிதுன ராசிக்கு சொன்னது தான் மீனராசிக்கு. ஓகேவா, சிம்பிளாக முடிஞ்சது. நீங்கள் இன்னொரு தடவை பார்த்துக்கோங்க, அது வந்து உங்களுக்கு கிளியராக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். அடுத்து நீங்கள் இந்த ஒரு மாதத்திலே கையில் எழுதி கொள்ள வேண்டியது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சிகப்பு கலரில் 66666 ஹெர்ட்ஸ் எச் போட்டு கீழே வந்து ஸ்மால் இசட் போடுவோம் இல்லையா, அது அந்த ஹெர்ட்ஸ், அதாவது ஃப்ரீக்வன்சின்னு சொல்லக்கூடியது 666 ஹெர்ட்ஸ். இது போட்டுட்டு வர்றது வந்து பணத்தை அதிகரிக்க செய்யும், லக் அதிகரிக்க செய்யும். எங்கிருந்தெல்லாம் வந்து பணம் வருதுன்னே தெரியாமல் விழிபிதுங்கக்கூடிய நிலையில் வரும். அது மாதிரியான அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பணம் வரக்கூடியதாக இருக்கும். அடுத்தது வந்து நான் உங்களுக்கு வைத்த முகூர்த்த நேரம் சொல்லிட்டேன். கதவுக்கு பின்னால் மாட்ட வேண்டிய ஒரு இது சிம்பிள் சொல்லுவேன் எப்போவுமே. அந்த கதவுக்கு பின்னால் மாட்ட வேண்டிய சிம்பிளையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்பொழுது திரையில் வரும். அதுக்கு அந்த கதவுக்கு பின்னால் மாட்ட வேண்டிய சிம்பிளும் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க, அதை பார்த்துருங்க. அதுக்கு கலர்ஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்டால் நான் பல தடவை சொல்கிறது உண்டு. அதுக்கு இந்த கலர்லாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு எந்த கலர் வசதியோ அந்த கலரில் எழுதி ஒட்டி வாருங்கள். ரொம்ப எழுதி இந்த சென்ஸ் வரைஞ்சு அது ரொம்ப ப்ராமினெண்ட்டாக உங்களுக்கு பார்க்கணும். நீங்கள் அடிக்கடி பார்க்க தான் பலன். நம்ம சும்மா ஒட்டி வைக்கிறதுனால மேஜிக்கலாக எதுவும் நடந்துடாது. நீங்கள் பார்க்க தான் அந்த பலன் கிடைக்கும். அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கடைசியாக வந்து அக்டோபர் மாத மணிமந்திரம் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா, அக்டோபர் சாண்ட் ரிச்சஸ் என்சாண்ட். அக்டோபர் சாண்ட் ரிச்சஸ் என்சாண்ட். இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு நீங்கள் வந்து புதிதாக பார்க்கக்கூடிய அன்பர்களாக இருக்கிற பட்சத்தில் டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள். புதிதாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்க எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தெரிஞ்சிடும். கடைசியாக நம்ம வந்து ராசி மந்திரம் வச்சிடலாம். ராசி மந்திரமே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ராசி மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ப்ராபெல் PROPEL, ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் எம்பெட் EMBED, மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஜகிள் JUGGLE, கடகராசியை பொறுத்த வரைக்கும் நெஸ்ட் NEST, சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஆம்பிளிஃபை AMPLIFY, ஆம்பிளிஃபை என்கிற ஒரு மந்திரம். கன்னியராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்டில் DISTILL, துளாராசியை பொறுத்த வரைக்கும் ஈக்குவேட் EQUATE, ஈக்குவேட் என்கிற ஒரு மந்திரத்தினை சொல்லி வாருங்கள். விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் அன்எர்த் UNEarth, சரியா, EARTH, அது சொல்லிட்டு வாருங்க. தனுராசியை பொறுத்த வரைக்கும் செயல் SAIL, மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எலிவேட் ELEVATE, எலிவேட். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ரீஷேப் என்கிற ஒரு மந்திரம் RESHAPE. மீனராசியை பொறுத்த வரைக்கும் சப்மெர்ஜ் என்கிற மந்திரம் SUBMERGE. இவர் தான் ரொம்ப முடிஞ்சது. சிம்பிளாக இந்த எல்லா விஷயமுமே முடிஞ்சாச்சு. நான் எதையும் மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். இந்த டெலிகிராம் சேனல் பொறுத்த வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இஷ்டம் இருக்கிறவங்க அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் தீர்க்கும் மந்திரம் டெலிகிராம் சேனலில் இனிமேல் வெளியே வரும். இதை நான் வந்து ஆல்ரெடி வாட்ஸ்அப் சேனலில் இருக்கிறவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன்.
இன்னொரு தடவையும் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். குரூப்பில் யாராவது ஜாயின் பண்ணிட்டோம்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு நாளையிலிருந்து இந்த தனதீப மந்திரம், அதாவது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஒரு நாளிலிருந்து தனதீப மந்திரம் கூட வராது, எல்லாமே டெலிகிராம் சேனலில் தான் வரும். ஸோ அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சிரமத்திற்கு மன்னிக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா லாஸ்ட் மந்த் உங்களுக்கு நம்ம கொடுத்துருந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி இருந்தது, அதாவது செப்டம்பர் மாத பண மந்திரம் எப்படி இருந்ததுங்கிறது சொல்ல தவறி விடாதீர்கள். நம சிவாய்.